இந்த காலத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் யோசிச்சு செய்ய வேண்டியதாகுது இல்லையா? இபாதத் இருந்தா கூட உதாரணமா பாருங்க, ஒருத்தர் துவா கேட்டுட்டு இருக்கார், அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து, யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தியை கொடு, நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல கிராய்க்கு வரணும், யா அல்லாஹ் அழுது அழுது கேட்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆமீன் சொல்ல போறாங்க. பக்கத்துக்கு ஆமீன் சொல்லுவாங்க, ஏதோ பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் போல, ரொம்ப பயங்கரமா துவா கேட்கிறாரு, நம்ம ஆமீன் சொல்லுவான். உடனே பின்னாடி ஒருத்தன் ஓடி வர்றாரு, எங்க யாரும் ஆமீன் சொல்லிடாதுங்க, ஆமீன் சொல்லிடாதீங்க. என்ன பிரச்சனை? அவர் துவா கேட்கிறாரு, ஆமீன் சொல்லக்கூடாதா? இது நான் புது ட்ரெண்டா இருக்கு. இல்லைங்க, காரணம் என்ன தெரியுமா? அவர் கஃபன் இருக்கிறவருங்க. அவர் என்ன கஃபன் இருக்கிறவரு. யாரெல்லாம் எனக்கு நல்ல கிராய்க்கு வரணும், பல பேர் மௌத்தா போகணும், எனக்கு வியாபாரம் ஆகணும்னா துவா கேட்கிறாரு. அதனால ஆமீன் சொன்னாலும் யோசிச்சு சொல்லுங்க. யாராவது துவா கேட்டா ஆஹா இதுக்காக தான் ஆமீன் சொல்றோம், புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னு வச்சுக்கலாம், அதை விட ஏமாத்திடுவாங்க.